வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மாடல் அழகி தற்கொலை வழக்கில் சிபிஐ திடுக்கிடும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இதனால் அவங்க குடும்பத்தினர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்து போயிருக்கிறாங்க. யார் அந்த மாடல் அழகி, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க எப்படி தற்கொலை செய்து கொண்டாங்க என்று பல்வேறு கோணங்களில் காவல்துறை முதற்கட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அம்மாவும் மகனும் மாறி மாறி கொடுத்த டார்ச்சலால் நாத்தனாருக்கு அனுப்பிய கடைசி வாட்ஸ்அப் மெசேஜ். மாடல் அழகி தற்கொலை வழக்கில் சிபிஐ திடுக்கிடும் குற்றப்பத்திரிகை. அதிர்ச்சியில் குடும்பத்தினர்கள். மத்திய பிரதேசத்தின் போபாலில் கணவர் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட மாடல் அழகியும் நடிகையுமான திவிஷா சர்மா மரணம் தொடர்பான வழக்கில் புதிய தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது. வரதட்சணை கொடுமை மற்றும் தொடர் மன உளைச்சல் காரணமாக அவங்க தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த வழக்கில் கணவர் சமர் சிங் மற்றும் அவரது தாயார் கிரிபாலா சிங் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்வாடாவைச் சேர்ந்த திவிஷா சர்மா கடந்த மே 13 போபாவில் உள்ள கணவர் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டாங்க. தனது மகள் வரதட்சணை கொடுமை மற்றும் தொடர்ந்து அளிக்கப்பட்ட மன உளைச்சல் காரணமாக உயிரிழந்ததாக அவருடைய தந்தை நவீதிஷா சர்மா புகார் அளித்தாங்க. இதையடுத்து தலைமறைவாக இருந்த கணவர் சமர் சிங் மற்றும் அவரது தாயாரான முன்னாள் மாவட்ட நீதிபதி கிரிபாலா சிங் ஆகியோர் கைது செய்யப்பட்டாங்க. வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ தற்போது போபால் சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தாங்க. சிபிஐ தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் திவிஷாவுடைய கணவர் சமர் சிங் தொடர்ந்து அவங்களை அவமானப்படுத்தி மன ரீதியாக துன்புறுத்தியதாகவும் அதற்கு மாமியார் கிரிபாலா சிங் ஆதரவளித்து ஊக்கப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டிருக்காங்க. இந்த தொடர் துன்புறுத்தலால் ஏற்பட்ட கடுமையான மன உளைச்சல் திவிஷாவை தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளியதாக விசாரணை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் திவிஷா கர்ப்பமாக இருந்ததாகவும் குடும்பத்தில் நிலவிய கசப்பான சூழல் காரணமாக கர்ப்பத்தை கலைக்க அவர் முடிவு செய்ததாகவும் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் தம்பதியிடம் ஏற்பட்ட மோதல் மேலும் தீவிரமடைந்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. திவிஷா உயிரிழப்புக்கு முந்தைய நாள், அதாவது மே 12 இரவு தனது நாத்தனார் ராசிக்கு அனுப்பிய வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி வழக்கில் முக்கிய ஆதாரமாக சேர்க்கப்பட்டது. அது உன் அண்ணனிடம் அவர் மனைவி எஞ்சிய உடலை வந்து எடுத்துக்கொள், எப்போது என்னை நிம்மதியாக சாக விடுங்கள் என திவிஷா குறிப்பிட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவல் திவிஷாவினுடைய ஐபோன் வீட்டில் பதிவான சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட விசாரணையில் முக்கிய பகுதியாக உள்ளது. மேலும் திவிஷா சர்மா மரணம் தொடர்பான குரல் மாதிரியான தடவியல் பரிசோதனை முடிவுகளை எதிர்பார்க்கப்படுகிறது. அவை கிடைத்த பிறகு வழக்கில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளிவரும் என்று வாய்ப்புகள் விசாரணைக்கு அதிகரித்து கருதுகின்றாங்க. குற்றப்பத்திரிகை இடம்பெற்றுள்ள தகவல் வழக்கின் விசாரணை முக்கிய திருப்பமாக பார்க்கப்படும் நிலையில் கணவர் மற்றும் மாமியார் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க சிபிஐ திரட்டிய ஆதாரங்கள் குறித்து நீதிமன்றம் விசாரணையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் வழக்கு விசாரணை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.